ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு சூப்பரான கதம்ப சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி ரெண்டும் நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. தென் இது கூடவே ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக புளி, அப்புறம் கொஞ்சம் 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, தென் கொஞ்சமாக புதினாவும் மல்லி இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. தென் இது கூடவே கொஞ்சமாக தேங்காய், அப்புறமா உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு தாளிப்பு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிப்பு ரெடி பண்ணி நம்ம சட்னியில் ஊற்றுனீங்கன்னா நம்ம சூப்பரான கதம்ப சட்னி ரெடி ஆயிரும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.